everyone, this is Manigandan. Actually, last video மாதிரி திரும்ப இன்னொரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை படிச்சிருப்பாங்க. அதில் வந்து சிக்னல்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஃபோன் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாம் இங்கே பேசுகிறோம். ஸோ அங்கே டெலிகாம் சர்வீஸ்லேருந்து அங்கே ஒரு சிக்னல் வருது. ஸோ அங்கே ரிசீவ் ஆகுது, தென் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இது ஒரு பேசிக்கான சிக்னலோட ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த சிக்னல்ஸில் இன்னொரு சிக்னல் எப்படி ஆட் பண்ணுறோம், தென் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு மேக்னெட்டோட எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டு சிக்னல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறோம், அப்புறம் சிக்னல்ஸ் ஓவர்வியூ எப்படி, தென் இப்படி நார்மலான ஒரு சிக்னல்ஸ் இருக்குன்னா அது எப்படி ஆம்பிளிஃபை பண்ணி பெருசு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை படிக்கிறது தான் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஓகேவா? இதில் பர்டிகுலராக கன்வல்யூஷன் தியரம்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்கும். ஐ மீன் ரெண்டு சிக்னலை வந்து கன்வல்யூட் பண்ணால் என்ன வரும், கன்வல்யூட் இன்டர்வல் ரெண்டு விஷயம் இருக்கும். ஸோ ஓகே, இந்த கன்வல்யூஷனாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸாம்பிளுக்கு X1 X2 ரெண்டு சிக்னல் இருக்குது. ஸோ X1 சிக்னல் இந்த நார்மலாக ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்குது. அதுவே X2 சிக்னல் இன்னொரு சைன் வேவ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, X2ன்ற அந்த சைன் வேவை கொஞ்சம் ப்ராடாக எடுத்துக்கோங்க. ஐ மீன் 0 to π அப்படின்ற ஒரு பை டியூரேஷன் அந்த டைம் பீரியடில் இருக்க சிக்னலோட அந்த வேவ் லென்த்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 0 to 2πக்குள்ளே அதுவே இருந்தால் எப்படி இருக்கும். ஐ மீன் ஒரு 10 டிஸ்டன்ஸ்குள்ளே வைக்கிற ஒரு சின்ன ஒரு இமேஜ்க்கும் ஒரு 20 டிஸ்டன்ஸ்குள்ளே வைக்கிற அந்த ஒரு சின்ன இமேஜ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஐ மீன் இந்த 10க்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சோன்னா ஒரு நார்மலான ஒரு பிக்சல் சைஸ்க்கு நார்மலான ஒரு வியூ மாதிரி இருக்கும். அதுவே 20க்குள்ளே வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வியூ பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் செகண்ட் சிக்னல் வச்சுக்கலாம். கன்வல்யூஷன் மீன்ஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஸ்டிக் சிம்பிள் இருக்குல்ல, அதை போட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. X1 X1 of t asterisk X2 of t அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரிஜினல் சிக்னல் அப்படியே இருக்கும். செகண்ட் சிக்னலை கொஞ்சம் ப்ராடாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சிக்னலையும் செகண்ட் சிக்னலையும் மெர்ஜர் பண்ணி அப்படியே அவுட்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ தட் என்னன்னா ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கும் செகண்ட் சிக்னலுக்கும் இருக்க வித்தியாசம். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சிக்னல்னா, ஸோ செகண்ட் சிக்னல் இப்படி தான் இருந்திருக்கும். பட் இதை ப்ராடாக விரிச்சதுனால ஸோ இது ரெண்டையும் மெர்ஜர் பண்ணுறப்ப நம்மளால் அந்த பர்டிகுலராக எந்த இடத்துல ரொம்ப சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு கூட ரொம்ப மைன்யூட்டாக அக்யூரேட்டாக எடுத்துக்க முடியும். இது ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக லங் கேன்சர் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி யூஸ்வலாக நல்லபடியாக இருக்க ஒரு ஹியூமன் பாடியில் இருக்க லங்ஸோட அந்த என்டையர் எக்ஸ்ரே ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுருப்பாங்க. ஸோ இது நார்மலாக X1 of tன்ற யூஸ்வல் சிக்னல் வச்சுக்கலாம். அதுவே X2 of tனா இப்போ ப்ரெசென்ட்டாக எடுக்க போகிற பேஷண்ட்டோட எக்ஸ்ரே காப்பி, அந்த காப்பியை கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதை இதோட மெர்ஜ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு வரப்ப இதுக்கும் இருக்க ரொம்ப மைன்யூட்டான மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் நம்மளால் இந்த இதில் தான் கேன்சர்ஸ் இருக்குது, ஸோ இந்த கேன்சரில் இங்கே இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். இந்த கன்வல்யூஷன் சம்மெண்ட்டை ஒரு 2 மார்க்கோ இல்லை ஒரு 18 மார்க்கோ இல்லை 13 மார்க்குன்னு சொல்லிட்டு அனாலிஸ்டிக்கில் படித்தாலும் இது அப்ளிகேட் ஓரியண்டாக பார்த்தா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, எந்த விஷயத்தை படித்தா இனிமேல் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேட் ஓரியண்டாக படிங்க. டவுட்ஸ் என்ன என்கிட்ட கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுறேன். See you in the next video. Bye.